முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி விஷயத்தினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். வந்து வாங்குற மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 80 வீடு இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 2500 கணக்கு போட்டு பாருங்கள். சிங்கிள் பெட்ரூம்க்கு கம்மி 1000 சம்திங், டபுளுக்கு 25, ட்ரிபிள் பெட்ரூம்க்கு வந்து அதை விட ஜாஸ்தி. இந்த மாதிரி இப்படி கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா லேக்ஸில் வரும். ஆனால் இவங்க பண்ணுறது ஈபிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 வாட்ச்மேன் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. இவங்கெல்லாம் பல வருஷமாக பிகினிங்லேருந்து இருக்கிறவங்க. யாராவது இதை பற்றிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, என்னென்ன விதமான டார்ச்சர் உங்களுக்கு கொடுக்கணுமோ அதெல்லாமே கொடுத்து உங்கள் வீட்டை காலி பண்ண வைக்கிறது. காரை பைக்கை பங்க்சர் பண்ணி விடுறது. அதுக்கப்புறமா வந்து இந்த சுற்றி ஃபுல்லாக ஒரு டார்கெட் பண்ணிடுறது. இவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்குறவங்க பக்கத்தில் சுற்றி அந்த மாதிரி அவங்களுக்கு யாரெல்லாம் ஆளுங்க தேவையோ அந்த மாதிரி ஆளுங்களை செட் பண்ணிவிட்டு இந்த தொடப்பத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறது, நம்மளை மார்க் பண்ணுறது. இது தவிர இந்த மாதிரி இப்போ மேலே சத்தம் கேட்கும் பாருங்கள். எங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். தேர்ட் ஃப்ளோர்லேருந்து டொமு டொமு டொமுன்னு சத்தம். எப்போல்லாம் குரூப்பில் வந்து இவங்க பண்ணுற விஷயங்களை கேள்வி கேட்குறோமோ இந்த மாதிரி பயங்கரமாக மணிக்கணக்காக ஹிட் பண்ணுறது. சிலர் அப்படி இருக்கிறீங்க.